நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். அதாவது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்லேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? அதனால் இங்கே அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸை மட்டும் இது வேண்டாம் எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தா போதுன்னு விட்டுறாமல் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஸோ 10th கொஸ்டின் பாருங்கள். விச் லிஸ்ட் ஆஃப் நம்பர் இன் ஆர்டர் ஃப்ரம் த ஸ்மாலஸ்ட் டு த லார்ஜஸ்ட். கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்லேயும் எந்த ஆப்ஷனில் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணிடலாமா? இப்போ பாருங்கள், ரெண்டுமே எல்லா நம்பருமே ஃபஸ்ட் நம்பர் 1000 பிளேஸில் 1 தான் இருக்குது. இப்போ செகண்ட் நம்பர் பாருங்கள், செகண்ட் நம்பரும் எல்லாமே 4 தான் இருக்குது. இப்போ தேர்ட் நம்பர் பாருங்களே, தேர்ட் நம்பர் இங்கே 6, இங்கே 8, இங்கே 8. ஃபஸ்ட் நம்பர் 6 தானே வரும், அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்த செகண்ட் நம்பர் பாருங்கள், ரெண்டுமே 8ஆக இருக்குது. ஓகேவா? அடுத்தது இதை விட்டுட்டு அடுத்தது பார்த்தா இது 6 வந்து பெரிய நம்பர், ஸ்மால் சின்ன நம்பர். இதுதான் இந்த பக்கம் வரும், இது இந்த சைடு வரும். அதாவது இங்கே மாற்றி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் இதை பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் எல்லாமே 2 இருக்குது. ஓகே, செகண்ட் நம்பர் பார்க்கலாம். இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ நான் 2 இருக்கிறதா ஃபஸ்ட்டு வரும், இதுதான் ஃபஸ்ட்டு வரும். 3 இருக்கிறது செகண்டு வரும், இது 4 வரும். இது மாற்றி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இது ஒரு ராங். இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள், டோட்டலாக எத்தனை டிஜிட் பாருங்கள், 1 2 3 4 5 6 எல்லாமே 6 டிஜிட் நம்பர் தான். நான் ஃபஸ்ட்டு பிளேஸை பார்க்கலாம். 1 இங்கே 1, இங்கே 1, இங்கே 1 காமனாக இருக்குது சேமாக. இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அடுத்தது 5 பரவாயில்ல, 3க்கு அடுத்து தானே 5 வரும். ரெண்டுமே 3ஆக இருக்குது, அடுத்து 5ஆக இருக்குது. செகண்ட் இது செக் பண்ணியாச்சு. இப்போ தேர்டு பாருங்களேன், இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, அடுத்தது 4 இருக்குது. அதுவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரியா? ஸ்மாலஸ்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 100 பிளேஸ் இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, ரெண்டு எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. 100 பிளேஸ். அடுத்து பார்த்து எல்லாமே 0வாக தான் இருக்குது. சரியா? அடுத்து நம்ம ஸ்மாலஸ்ட்டு தானே பண்ணோம். நீங்கள் பாருங்கள், இங்கே 5 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இது தானே ஃபஸ்ட்டு வரணும், இதான் ஃபஸ்ட்டு வரும். நல்லா பார்த்துங்க, இதை ஃபஸ்ட்டு வரணுமா? இங்கே வந்து 13, இங்கே 13 இருக்குது, இங்கே 15 இருக்குது. அப்போனா இது 13 இங்கே 420, 13 420. இதில் 5 தான் சின்னது, அடுத்தது இது செகண்டு, இது தேர்டு. இது வந்து ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக ஆர்டராக ஸ்மால் டு பிக்கஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. இங்கே 38, இங்கே 38, ரெண்டு நம்பருமே ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது 3வது நம்பர் பாருங்கள், இங்கே நம்பர் 35, 35 அடுத்தது ப்ராப்பராக தான் இருக்குது. சரியா? 35 35 அடுத்து 36 வரும். அடுத்து இங்கே 5 இருக்கா, பெரிய நம்பர். அடுத்து இங்கே 4 இருக்குது. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்புறம் 4 4 தானே முன்னாடி வரும், 5 முன்னாடி வந்துருச்சு. அப்போ இது ராங். ஓகேவா? நல்லா ப்ராப்பராக இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, 11th கொஸ்டின் பார்க்கலாம். த அரேபியன் சி ஹேஸ் அன் ஏரியா ஆஃப் 14,91,000 ஸ்கொயர் மைல்ஸ். திஸ் ஏரியா லைஸ் பிட்வீன் விச் 2 நம்பர்ஸ். அதாவது இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த 2 நம்பருக்கு பிட்வீனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிட்வீனில் இருக்கிறது 91. அப்போ நம்ம முன்னாடி என்ன வரணும், 90 இருக்கணும், லாஸ்ட் நம்பர் 92வாக இருக்கணும். இப்போ நீங்கள் ரைட் பண்ணுற பாருங்கள், இங்கே என்னது 1491, இது வந்து பிட்வீனில் இருக்கிற நம்பர். இப்போ முன்னாடி இந்த ரெண்டு நம்பருக்கு சென்டரில் பிட்வீனில் தான் அது இருக்குங்கிறாங்க. எந்த 2 நம்பருக்கு பிட்வீனில் இருக்குன்னா இங்கே முன்னாடி வந்து ஒன்று 90 இருக்கணும், இங்கே வந்து 91க்கு அடுத்து 92 இருக்கணும். அப்படி இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். 1490 இங்கே இருக்குது, ஆனால் இந்த சைடு 90 கிடையாது. அப்படி இல்லைன்னா இங்கே 89 இருக்கான்னு பாருங்கள். 89க்கும் 92 ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். 89 இருக்குது, இங்கே 92 இருக்குது, இங்கே 89 இருக்குது, அடுத்த நம்பர் வந்து 90 இருக்குது. அப்போனா இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா லிசன் பண்ணுங்கள். இங்கே அதாவது ஒரு அரேபியன் ஷீயோட ஏரியா வந்து இவ்வளோ ஸ்கொயர் மைல் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா வந்து லைஸ் பிட்வீன் 2 நம்பர்ஸ். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் 2 நம்பருக்கு பிட்வீனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிட்வீனில் தான் இதுதான் பிட்வீனில் அவங்க கொடுத்துருக்கிறது. இந்த பிட்வீன் நடுவில் இருக்குது. அப்புறம் இந்த 2 நம்பருக்கு பிட்வீனில் இருக்குது. நான் ஒன்று இதுக்கு முன்னாடி 90 இருக்கணும், 92 இருக்கணும் பின்னாடி. அப்படி பார்த்தா இங்கே 90 இருக்குது, இங்கே 90 இருக்குது, இது வராது. அடுத்தது பார்த்தா 89 இருக்கான்னு பாருங்கள். 89 இருக்குது, இங்கே 92 இருக்குது, இதை கரெக்ட் ஆப்ஷன். இங்கே 89 இருக்குது, ஆனால் இது 90ஆக இருக்குது, இது வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகேவா? அந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் 12th சம் பாருங்கள்.
The chart below shows the number of newspapers sold as per Indian Readership Survey in 2018. இந்த ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ் வந்து 2018 இந்தியன் ரீடர்ஷிப் சர்வேல சோல்வ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் இந்த டேபிளில் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும். நேம் ஆஃப் த நியூஸ் பேப்பர் ஏபிசிடின்னு நியூஸ் பேப்பரோட நேம் கொடுத்துருக்காங்க. ஏ நியூஸ் பேப்பர் வந்து ரேங்கிங், இந்த மாதிரி ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏ நியூஸ் பேப்பர் வந்து எவ்வளோ சோல்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி இது ஃபுல்லாக லேக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது ஏ நியூஸ் பேப்பர் வந்து 70 லேக்கு, பி வந்து 50 லேக்கு, சி வந்து கொடுக்கல, டி வந்து 10 லேக் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்களே. இப்போ ஏ வந்து 70 லேக் இருக்கா, அதை விட பி நியூஸ் பேப்பர் எப்படி இருக்குது, லெஸ் தென் கம்மியாக இருக்குது. அடுத்த டி நியூஸ் பேப்பர் பாருங்களே 10 இருக்குது. அப்போனா எப்படி இருக்கணும், இந்த 50க்கு 10க்கு பிட்வீனில் தான் என்ன இருக்கணும், இங்கே சி ஆப்ஷனோட ஆன்சர் வரணும். அதாவது 70 விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேவா, அப்போனா என்ன இருக்கணும், இப்போ அடுத்து கண்டுபிடிக்கிற இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இப்போ 10னா 10 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் பாருங்கள். இப்போ 50க்கு 10க்கு பிட்வீனில் இருக்க நம்பர் பாருங்கள். 50க்கு 10க்கு இல்லை பிட்வீனில் நம்பர் இது, இந்த ஆப்ஷன் தான் வருது. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. 70 விட இது கம்மியாக வருதா. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரணும். அதே மாதிரி இது எப்படி இருக்கும், 10 விட அதிகமாக இருக்கணும். இப்போ நான் 50 10க்குள்ளே இருக்க நம்பர்ஸ்ன்னு பார்த்துட்டா 26 தான் கரெக்ட் ஆப்ஷனாக வரும். இப்போ இந்த ஆன்சர் என்ன வரும், 26. 50 விட கம்மியாக இருக்குது, 10 விட அதிகமாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஆல்ரெடி நான் எக்ஸசைஸ் 1.2ல் எல்லா எக்ஸசைஸ் சம் போட்டுட்டேன். அது இல்லாமல் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸும் நான் போட்டுட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் வீடியோ கிளாஸ் எடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ் புரியல அப்படி நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடுறப்ப அந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் சம்முக்கு போவேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ப்ளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.